கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே எப்படிப்பட்டவர், அவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மருத்துவம், மருந்துகள் எல்லாம் தேவைதான். மருத்துவம் எல்லாம் வியாதியை முற்றிலுமாய் நம்முடைய சரீரத்திலிருந்து எடுக்க முடியாது. ஆனால் அந்த வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்ற அந்த மருந்துகளும் தற்செயலாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. மருத்துவர்களுக்காக நன்றி, மருந்துகளுக்காக நன்றி, மருத்துவமனைகளுக்காக நன்றி, அவர்களை தந்த இயேசுவுக்காக நன்றி. இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு வெளியேறும்படி இயேசு கிறிஸ்து வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24-34 வசனம் வரைக்கும் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு சகோதரி, ஒரு பெண் இருந்தால். பெரும்பாடு என்றால் உதர ஊரல், ரத்தம் போய்கொண்டே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, அவள் 12 வருஷமாய் பெரும்பாடு, இரத்த உதர ஊரல் உள்ள ஒரு சகோதரி. அந்த யூத மார்க்கத்திலே இந்த உதர ஊரல் உள்ளவர்களை, இந்த இரத்த பெருக்கு உள்ளவர்களை அவர்கள் ஜனக்கூட்டத்திலே சேர்க்க மாட்டார்கள். அவர்கள் பேரு சூதகஸ்திரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகள், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு மகள், தன்னுடைய நோயினாலே, தன்னுடைய வியாதியினாலே, தன்னுடைய சொத்து, தன்னுடைய பணம், பொருள், ஆஸ்தி எல்லாவற்றையும் மருத்துவர்களுக்கு செலவு பண்ணியும் அவள் சுகமாக முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்து போனாள், சுகத்தை இழந்து போனாள். சரீரத்திலே அவளுடைய சரீரம் முழுவதும் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டது. மரண தருவாய்க்கு போய்விட்டார். அவள் படுக்கையிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் சுகம் தருகிறார், எல்லாருக்கும் விடுதலை தருகிறார், வியாதியை குணமாக்குகிறார் என்று அவள் கேள்விப்பட்டு, எப்படி ஆகிலும் இயேசு நம்ம ஊருக்கு வருவாரு, தெரு வழியா போவாரு, அப்போது நாம் அவரை கண்டு, அவரை பார்த்து அவரிடத்தில் சுகம் பெற வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வந்தால், சீஷர்களோடு கூட அந்த ஊருக்கு வந்தார். அவளுடைய இருக்கிற அந்த தெரு வழியாய் போகிறார் என்று அவள் கேள்விப்பட்டு ஒரு காரியத்தை செய்தாள். என்ன செய்தால் தெரியுமா? எப்படி ஆகிலும் நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் போய் தொட்டு நான் சுகமடைவேன் என்று தன் இருதயத்திலே விசுவாசித்தாள். தன் இருதயத்திலே விசுவாசித்து எப்படியாகிலும் இயேசுவை தொட வேண்டும் என்று அவள் ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாள். அப்போ அந்த இயேசு, அந்த வழியாக தெய்வம் குமாரனாக இயேசு கிறிஸ்து அந்த வழியே வந்தார். நிறைய பேர் சுகமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த அம்மா சூதகஸ்திரி, இவள் எழுந்து போய் ஜனங்கள் நடுவே போனால் அந்த யூதர்கள் கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். ஆனால் இவள் எப்படி ஆகிலும் பரவாயில்லை, நான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று அவள் எழுந்து உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்து அந்த உதர ஊரல் வேதனையிலேயே இயேசு இருக்கிற அந்த பெரிய கூட்டத்திற்கு உள்ளாக புகுந்து எல்லா ஜனங்களும் அவரை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். இவளும் போய் அந்த வஸ்திரத்தை தொட்டார். அவளுக்கு பின்னால போய் வஸ்திரத்தை தொட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை அவளுடைய சரீரத்திலே பாய்ந்து போனது. அருமையானவர்களே, இது யாருக்குமே தெரியாது, சீசர்களுக்கும் தெரியாது, அவளுக்கு தெரியும். அவள் தொட்டவுடனே அவள் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சுகமாக்கும் வல்லமை அவருடைய சரீரத்திலே இறங்கினதை அவள் உணர்ந்தாள்.
அந்த இரத்தப்போக்கு உடனே நின்று போயிற்று. உதர ஊரல் நின்று போயிற்று. உள்ளத்திலே ஒரு சமாதானமும் சரீரத்திலே சுகமும் பெற்றார். ஆனா இது யாருக்குமே தெரியாது. இயேசுக்கு தெரியும், அந்த மகளுக்கு தான் தெரியும். அப்பொழுது இயேசு திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் தான் உம்மை தொடுறாங்க, சுகமேறணும் எல்லாரும் தான் உம்மை தொடுறாங்க, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீங்களே, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துலன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு என்னை தொட்டு இருக்கிறார்கள், எடுத்த வல்லமை புறப்பட்டு போயிருக்கிறது, அவர்கள் சுகமடைந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த அம்மாவுக்கு, அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டு, நான் தான் இயேசுவின் ரத்தத்தை போய் தொட்டேன், நான் தான் சுகம் பெற்றுக்கொண்டேன், என் உதிர ஊரல் நின்று போயிட்டு, இதை நம்ம சொல்லாம இருந்தா தப்பு, பயந்து போய் நடுங்கி இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து, நான் 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ரத்த போய் கொண்டிருக்கிறது, என் ஜனங்கள், என் குடும்பங்கள், என் சொந்தங்கள், என் உறவினர்கள் எல்லாமே என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, நான் சாகர தருவாயில் இருக்கிறேன், ஆகவே எனக்கு எப்படி ஆகிலும் நீங்க உதவி செய்வீங்க, உடைய வல்லமை எனக்கு சுகம் தரும் என்றுதான் விசுவாசத்தோடு நான் வந்து உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் என்று இயேசுவை பார்த்து சொன்னார். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே, விசுவாசத்தோடு போ, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்க சுகமாயிடும், நான் உன்னை ஒன்னும் தண்டிக்க மாட்டேன், நான் உனக்கு எந்த விதமான அச்சுறுத்தலா இருக்க மாட்டேன், நீ சுகம் பெற்று கொண்டாய், நீ வேதனை நீங்க சுகமாயிரு, சமாதானத்தோடு வாழ் என்று அந்த மகளை பார்த்து சொன்னாள். அருமையானவர்களே, அந்த மகள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே பரிபூர்ணமான சுகத்தை அவள் பெற்றுக் கொண்டாள். இன்றைக்கு இதை கேட்கிற யாராயினும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம், ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எதுவுமே பார்க்க மாட்டார் இயேசு. இயேசு மனித குலத்திற்கு ரட்சிப்பையும் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொடுக்க இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாய் வந்து பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள இந்த சகோதரியை அவள் போய் தொட்டு விசுவாசத்தினால் அதை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க எந்த மதமோ ஜாதியோ எந்த குலமோ கோத்திரமோ அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் அன்பு உங்களை நேசிக்கிறது. அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே நீர் மெய்யான தெய்வம், என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்துல வாரும், என் வியாதியை சுகமாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இந்த வினாடியிலே இயேசு உங்களை சுகமாக்குவார். நான் கூட பிறந்த நாளிலிருந்து நான் சோத்திரம் 17 வயதுல டிபி நோய் என்னை அட்டாக் பண்ணினது. அந்த டிபி நோயிலிருந்து இயேசு எனக்கு சுகம் தந்ததால்தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பிள்ளையா மாறி நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். இன்றைக்கு அந்த வியாதி என்னை விட்டு இயேசு முற்றிலுமா எடுத்து போட்டு விட்டார். அதுபோல உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நீங்கள்